சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். வழக்கம் போல் இப்பொழுதும் சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்த போதும், இப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகும், இதற்கு முன்பாக 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்த போதும், இப்பொழுது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்த பிறகும், ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 60 வயசுல அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் என்ன, துக்கங்கள் என்ன, துயரங்கள், சோகங்கள், அவமானங்கள், தோல்விகள், இவை அனைத்தையும் மொத்தமாக அப்படியே போட்டு ஒரு அமுக்கி 3 வருஷத்துக்குள்ள இதை அவ்வளவுத்தையும் நீ அனுபவிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னா, அதனை முழுவதுமாக நாங்கள் மட்டும்தான் அனுபவித்தோம்.